உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான வெண்டைக்காய் வச்சு வத்தக்குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய வத்தக்குழம்பு நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே, ஒவ்வொரு குழம்புமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக வைப்போம். இன்றைக்கி அந்த மாதிரி தான் நம்ம ஒரு வத்தக்குழம்பு வைக்க போகிறோம் வெண்டைக்காய் வச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம், தேங்காய் எண்ணெய். இப்போது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துப்போம். ஒரு அரை முடியில் பாதி தேங்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், இந்த 4 தக்காளி சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும், அதுங்காட்டி நம்ம அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு, இதை இறக்கி நம்ம கீழே வச்சுருவோம். வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம வறுத்த மசாலாவை அரைச்சி எடுத்துட்டேன். 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நமக்கு நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் வச்சுருக்கேன், இந்த வெண்டைக்காவை இதில் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு. அந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை இதில் போட்டுக்கலாம், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிட்டோம். இப்போ இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா மசாலா வாடை போகிற வரைக்கும் வதங்கட்டும். ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், குழம்பு மிளகாத்தூள் தான். போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து 100 கிராம் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 12 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை இறக்கிக்கலாம். சூப்பரான வெண்டைக்காய் வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி பண்ணும்போது, 2வது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு பண்ணும்போது தனி டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.